அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தியின் தலைப்பு அனைவரையும் அரவணைக்கும் இயேசு கிறிஸ்து. தேவன் மனிதனை சிருஷ்டித்த நாளில் தேவனுக்கு படியாமையினால் அவன் பாவியாகி போன மனிதன் தனக்கு செவிகொடாமல் போனதினாலும் மனித இனத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து தன்னோடு சேர்த்து கொள்ளும் பொருட்டும் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து அவனோடு இரத்த உடன்படிக்கை செய்து அவனிலிருந்து வந்த சந்ததியை தன் சொந்த தனமாக ஏற்றுக்கொண்டார். இது ஆரம்பத்தில் நடந்தது. இது எல்லோருக்கும் தெரிந்தது தான். முதலில் அவர் படைத்த ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமையினால் அவன் பாவியாகி போய் சாத்தானுக்கு அடிமையாகி போனான். அவனை அடிமைத்தனத்திலிருந்து மீட்குவது நமது தேவனுடைய கடமையாயிற்று. ஆதாம் ஒருவனை பற்றி நாம் சொல்லும் பொழுது ஆதாமில் வந்த சந்ததியாராகிய எல்லா மனிதர்களுமே பாவியாக போனார்கள். ஆகையால் அவர்களை மீட்டெடுப்பதற்காக அவர் ஒரு சந்ததியை மீட்டெடுப்பதற்காக ஒரு மீட்பரை தயார் செய்தார். அந்த மீட்பர் வரக்கூடிய அந்த ஒரு சந்ததியை ஏற்படுத்துவதற்காக ஆபிரகாமை அழைத்து அவனோடு அவர் இரத்த உடன்படிக்கை செய்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே சிலுவை மரணத்திற்கு முன்னால் இயேசு கிறிஸ்து பூமியில் ஊழியம் செய்த காலங்களில் சுமப்பதற்கு பாரமான சடங்காசாரங்களையும் மத கோட்பாடுகளையும் கஷ்டப்பட்டு சுமந்த இஸ்ரவேலர்களை பார்த்து லெகுவாக இருக்கும் தன் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுமாறு இயேசு கிறிஸ்து அழைத்தார். இன்றைய நாட்களில் கூட இது நடக்கிறது. வேதத்தை விட்டு புறம்பான அதோடு சேர்த்து கொள்ளப்பட்ட அந்த சடங்காசாரங்கள், அப்படி செய்யுங்கள் இப்படி செய்யுங்கள், அது அநேக விதமான காரியங்கள் சபைகளிலே செய்யப்படுகிறது. அவைகள் வேதாமத்தில் சொல்லப்படாதவைகள். இப்படி அநேக சடங்காசாரங்கள் யூதருக்குள்ளே இருந்தது. அவர்கள் அந்த கோவில் பலி கொடுக்க வேண்டுமானால் அவர்கள் போய் உள்ளே அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டுமானால் அநேக சடங்காசாரங்களையும் அநேக பாகுபாடுகளையும் அவர்கள் சந்திக்க நேரிட்டது. அந்த சமயத்தில் தான் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து ஒரு அழைப்பு கொடுத்தார். மத்தேயு 11:28-30 வரை வாசிப்பீர்களே ஆனால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். எங்கு நுகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய உபதேசங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கப்பட்ட நுகங்கள் மிகவும் கஷ்டமானதாகவும் சுமப்பதற்கு அரிதானதுமாகவும் இருந்தது. ஆனால் அவருடைய நுகமானது மிகவும் லகுவானதாகவும் அதனுடைய விளைவுகள் அது சுமப்பதற்கு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் வசதியானதாகவும் இருக்கிறது என்று அவர் எல்லோரையும் அழைத்தார். இனி யூதர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் முதலிலே அவர்கள் ஒத்துக்கொள்வார்களே, ஆனால் அதிலிருந்து அவர்கள் மாற மாட்டார்கள். அப்படிப்பட்ட யூதர்களுக்கும் எருசலேமுக்கும் வரக்கூடிய பால்கடிப்புகளை, அதாவது கஷ்டங்களை, அழிவுகளை முன்கூட்டியே அறிந்து கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டையின் கீழ் அடைக்கலமாக வைப்பது போல அவர்களை தன்னை மேசியாவாக ஏற்றுக்கொண்டு தன்னிடம் வாருங்கள், நான் உங்களை பாதுகாக்கிறேன் என்று இயேசு சொன்னார். அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மத்தேயு 23:37-39 வரை வாசிப்பீர்களே ஆனால், எருசலேமே, எருசலேமே,
தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இனி இது இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாததினால், தான் தேவனுடைய குமாரனாக தன்னை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினால் வந்த பேரழிவுகளை அவர்கள் சந்திக்கப் போகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக எருசலேம் நகரம் தன்னை புறக்கணித்ததினால், அவரை ஏற்றுக்கொள்ளாததினால் அந்த நகரமும் இடிபாடுகளுக்கு உள்ளாகும் என்று அது முன்கூட்டியே சொல்லப்பட்டது. தன்னுடைய உபதேசங்களையும் தன்னை நிராகரித்த எருசலேமை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மத்தேயு 24:1-2 வசனங்களை வாசிப்பீர்களேயானால், இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கல்லின் மேல் கல் இராதபடி என்ற வாசகம் அங்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும். கல்லின் மேல் கல் இராதபடி என்றால் மொத்தமாக அழிந்து போவது. ஒரு சுவர் கட்டப்பட்டிருக்கும் பொழுது அதன் மேல் கல்லின் மேல் கல்லிராதபடிக்கு அது ஆக்கப்படுமானால் அது மொத்தமாக அழிந்து போய்விட்டது என்றுதான் அர்த்தம். இன்றும் எருசலேமிலே மேற்கு சுவர் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு இடம் மட்டும்தான் அங்கு இருக்கிறது. புலம்பல் அங்கு வந்து யூதர்கள் இன்றும் மேசியா வர வேண்டும் என்று அங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த புலம்பல் சுவர் கூட, அந்த மேற்கு சுவர் மட்டும்தான் அந்த அழிவிலிருந்து தப்பியது. மீதுள்ள எல்லா காரியங்களும் பட்டணங்களும் சுவர்களும் அழிந்து போயின. இயேசு கிறிஸ்து தன்னை தேவகுமாரன் என்று விசுவாசித்து தன்னிடம் வந்தவர்களை மந்தையில் ஆடுகளுக்கு ஒப்பிட்டு தம்முடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்க போகும் ஒரு மேய்ப்பனாக தன்னையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஒரு மந்தையில், குறிப்பாக ஆட்டு மந்தையிலே அந்த ஆடுகளுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த ஆடுகள் மிகவும் பலவீனமானவைகள். ஒரு ஓனாயோ ஒரு புலியோ ஒரு சிங்கமோ வருமான அவைகளை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி அவைகளுக்கு கிடையாது. ஆனால் இவைகளை ஒன்று கூட்டி ஒரு இடத்தில் சேர்த்து அந்த அழிவுக்குரிய காரியங்கள் அந்த மந்தையின் மேல் வராமல் காப்பது அந்த மந்தையின் மேய்ப்பனை சாரும். அவன்தான் கவனமாக இருக்க வேண்டும். இவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஓமைப்படுத்துகிறார் என்றால், தன்னை விசுவாசிப்பவர்களை மந்தை ஆடுகளாகவும் தன்னை அவர்களுக்காக ஜீவனை கொடுக்க தயாராக இருக்கும் ஒரு மேய்ப்பனாகவும் உருவகப்படுத்தி சொல்லுகிறார். யோவான் 10:7-15 வரை வாசிப்பீர்களேயானால், ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும்
நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கும், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையே கொடுக்கிறேன். அந்த அளவு அந்த மிருகத்தோடு அந்த மேய்ப்பனுக்கு பாசமும் அந்த பரிவும் அந்த ஒரு அந்யோன்ய ஐக்கியமும் ஏற்பட்டு விடுகிறது. அதே மாதிரி தான் தன்னை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன், அவர் பூமிக்கு வந்து மனிதர்களை மீட்டார் என்று யார் யார் விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு வாக்குறுதியை இவைகள் மூலமாக அவர் அளிக்கிறார். இதுவரை இஸ்ரவேல் ஜனங்களை பற்றியே பேசிக்கொண்டு வந்த இயேசு கிறிஸ்து முதலாக புறஜாதிகளும் தன்னை விசுவாசிக்கும் பட்சத்தில் தன் சீடர் ஆவார்கள் என்று வெளிப்படையாக சொன்னார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது ஒன்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், அவர் இஸ்ரவேல் நாட்டின் அந்த எல்லைகளை தாண்டி போகவில்லை. அவருடைய ஊழியம் இஸ்ரவேலுக்கு உள்ளாகத்தான் இருந்தது. அவர் சொல்லுவார், இஸ்ரவேல்களிடம் தான் அவர் தன்னுடைய அந்த உரையாடல்களை வைத்து கொண்டார். ஆனால் வெளியிலிருந்து வரக்கூடிய எல்லோரையும் அவர் ஏற்றுக்கொண்டாலும் இவர் தானாக புறப்பட்டு வெளியே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு அல்லது இஸ்ரேல் நாட்டை விட்டு வெளியே சென்று ஊழியம் செய்ததாக வேதத்தில் இல்லை. யோவான் 10:16 முதலாக அவர் இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தான் பேசிக்கொண்டே வந்தார். அதன் பிறகு இப்பொழுது யோவான் 10:16 அந்த புறஜாதியில் தன்னை விசுவாசிப்பவர்களும் தனக்குரிய ஆடுகளாக மாறித்தான் மந்தையில் வந்து சேருவார்கள் என்பதை குறிப்பிடுகிறார். யோவான் 10:16 இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். தன்னை விசுவாசித்து உதவி கேட்டு வந்த புறஜாதியர்களின் பாரத்தையும் தன் வல்லமையினால் சொஸ்தமாக்கினார் என்று நாம் மத்தேயு 15 வாசிக்கிறோம். இது ஒரு முக்கியமான காரியம். இஸ்ரவேல் நாட்டை விட்டு அதனுடைய பவுண்டரி அதை விட்டு அதன்மாக இருக்கக்கூடிய சீதோனியாரானாலும் சீரியர் அசீரியர்கள் யாரானாலும் சரி, அவர்கள் அவரை தேடி வரும்போது கூட அவரோடு இடைவர மறுக்கிறார். ஏனென்றால் அவருக்கு பிதாவினால் கொடுக்கப்பட்ட பாரம் என்னவென்றால் இஸ்ரவேலர்களை முதலில் அவர் ஒன்றாக சேர்த்து ஒரே மந்தையாக அவர் கொண்டு நிறுத்த வேண்டும். முதலில் அவர்கள் இஸ்ரவேலர் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மந்தையாக இருக்கும் பொழுது அதிலிருந்து ஊழியக்காரர்கள் பிரிந்து உலகெங்கும் சென்று அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவின் பெயரை பரப்ப வேண்டும் என்பதுதான் முதலாவதாக தேவன் என்னுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் அந்த யூதர்கள் இதற்கு ஒத்து வரவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இனி தன்னை விசுவாசித்து உதவி கண்டு ஒரு புறஜாதி பெண் தன்னை விசுவாசித்து தன் பின்னாலே வருகிறாள் என்றால் அவளுக்கு அவர் என்ன செய்கிறார் என்பதை பாருங்கள். மத்தேயு 15:21-28 வரை வாசிப்பீர்களே. ஆனால் பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள்
தங்கள் எஜமான்களின் மேஜில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இங்கே அவர் சொல்லுவார், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். மீதி உள்ள வேலையெல்லாம் என்னுடைய சீசர்களும் என்னுடைய ஊழியக்காரர்களும் செய்வார்கள். நான் முதலாவது பேஸ்மெண்ட், அந்த மந்தையை சரியாக சேர்த்து இஸ்ரவேலர்களை ஒன்று சேர்க்க வேண்டும். சிதறிப்போன ஆடுகளை கொண்டு என் மந்தையில் சேர்த்து அதன் பிறகு மற்ற காரியங்களை அவர் ஏறெடுக்க வேண்டும். இதை அவர் இங்கு சொல்லியிருப்பதை நாம் பார்க்கலாம். இனி இதிலிருந்து என்ன மெசேஜ் நமக்கு கொடுக்கிறார் என்றால், இங்கு யாராக இருந்தாலும் சரி, தன்னை விசுவாசிப்பவர்கள் இரட்சிப்பை அடைவது சாத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் உங்களுக்கு இரட்சிப்பு நிச்சயம் என்பது இந்த சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி இயேசு கிறிஸ்து தான் பரமேறி போவதற்கு முன் தன் சீடர்களுக்கு உலகமெங்கும் போய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று பிரசங்கிக்கவும், எல்லா ஜனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக்கவும் ஆக்கும்படி அவர் கட்டளையிட்டார். இதுதான் தேவனுடைய திட்டம். அவருக்கு பிறகு, அவர் பரமேறி போன பிறகு எல்லா சீடர்களும் உலகமெங்கும் போய் வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை அவர் உலகமெங்கும் போவதற்காக பிதாவானவர் அவருக்கு கட்டளை கொடுக்கவில்லை. நீ இஸ்ரவேலுக்குள்ளே பிரிந்து போன ஆடுகளை எல்லாம் சேர்த்து மந்தையாக சேர்த்துக்கொள். அந்த மந்தை அதிலிருந்து வரக்கூடிய சீடர்கள் உனக்கு பிறகு அவர்கள் உலகமெங்கும் போவார்கள். மத்தேயு 28:16-20 வரை வாசிப்பீர்களே ஆனால், 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இங்கு சொல்லப்பட்டிருக்கும், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். எப்படிப்பட்ட உபதேசம் அவர்கள் பண்ண வேண்டும்? இங்கே மந்தியில் சேர்ந்த அவருடைய சீசர்கள் உலகமெங்கும் போய் என்ன சொல்ல வேண்டும்? இவர் என்னெல்லாம் அவர்களுக்கு சொன்னாரோ, என்னெல்லாம் போதனைகளெல்லாம் தனது சீடர்களுக்கு சொன்னாரோ, அவைகளையே அவர்கள் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் சொல்ல வேண்டும். அதான் நற்செய்தி. அப்படி சொல்லும்போது அவைகளின் மூலமாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சீடராக்க வேண்டும். இனி தன் பிரதான சீசனாகிய பேதுருவிற்கு எந்த மனிதனும், குறிப்பாக புறஜாதியரை சேர்ந்தவனை தீட்டுள்ளதாக கருகி விலக்கி வைக்கக்கூடாது என்பதை ஒரு தரிசனம் மூலம் உணர்த்தினார். இந்த யூதர்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு, மற்றவர்களோடு சேரமாட்டார்கள். அவர்கள் என்ன நினைத்து கொண்டார்கள்? நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நான் தேவனுடைய ஜனங்கள், ஆபிரகாமுடைய சந்ததிகள், மற்றவர்களோடு நாங்கள் சேருவதில்லை. நாங்கள் இரத்த உடன்படிக்கையின் மூலமாக இன்றும் அவர்கள் இரத்த உடன்படிக்கையின் கீழே இருக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம். ஆகையால் மற்ற புறஜாதிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்ற மனதோடு இருந்தார்கள். அப்படி இருப்பது தவறு. இனியுள்ள காலங்களில் புறஜாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் சீடராகவும் இயேசு கிறிஸ்துவின் மந்தையில் ஆடுகளாக வரப்போகிறாள் என்பதை உணர்ந்த தேவன் அதை முதலாவது பேதுருவுக்கு உணர்த்தினார். ஒரு தரிசனத்தின் மூலமாக உணர்த்துகிறார். எப்படி உணர்த்துகிறார் என்பதை நீங்கள் அப்போஸ்தலர் 10:10-16 வரை வாசிப்பீர்களே ஆனால், அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு
தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன், சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் அசுத்தமாக இருக்கிறவே அசுத்தமானவைகள் என்று விலக்கி வைத்தவைகளை நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அசுத்தமானவைகளையும் நான் சுத்தமாக்கி விட்டேனே. நான் சுத்தம் என்று தீர்த்த பிறகு நீ ஏன் அவைகளை திரும்பவும் அசுத்தம் என்று விலக்கி வைக்கிறாய் என்று கேட்பது இங்கு விளங்குகிறது. இனி இந்த தரிசனத்தின் விளக்கத்தை நாம சொல்வதன் மூலம் அந்த தரிசனத்தை கண்ட பேதுருவை என்ன சொல்லுகிறார் என்பதை அப்போஸ்தலர் 10:28 வாசிப்பீர்களேயானால், அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோட கலந்து அவனிடத்தில் போக்குவரவா இருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறதென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். தேவன் அவருக்கு என்ன காண்பித்தார் என்பதை இங்கு விளக்கி சொல்லுகிறார். அதாவது அது இதுவரைக்கும் அவர் தரிசனம் மூலமாக விளக்கி சொல்லுகிறார். இப்பொழுது அது ஒரு சம்பவத்தின் மூலமாக செய்கிறார். அது என்ன சம்பவம் என்றால், 11 அப்போஸ்தலர்களும் மற்றவர்கள் மீது பெந்தெகோஸ்தே நாளில் ஆவியானவர் மேல் ஊற்றப்பட்டது போல, ஆவியானவர் தன்னுடைய சீடர்கள் மேல் ஊற்றப்பட்டது போல, புறஜாதிகளும் கொர்நேலியு என்ற ஒரு இத்தாலிய படைத்தலைவன் வீட்டில் உட்கார்ந்திருந்து இயேசுவை மகிமைப்படுத்தி கொண்டிருந்த அவர்கள் மேலும் எப்படி ஆவியானவர் யூதர்கள் மேல் இறங்கினாரோ அதே மாதிரி புறஜாதிகள் மேல் இறங்கினார். இதுவரைக்கும் அந்த தரிசனங்களும் அது மூலமாக சொல்லி கொண்டிருந்தார். இப்போ சொல்கிறார், ஆவியானவர் யூதர்கள் மேல் இறங்குகிறார், அதே மாதிரி அவர் புறஜாதிகள் மேலும் இறங்குகிறார். இதற்கு அர்த்தம் என்னவென்றால், புறஜாதிகளானாலும் சரி யூதர்களானாலும் சரி ஆண்டவருக்கு முன்னால் சமம். அப்போஸ்தலர் 10:38 வரை வாசிப்பீர்களேயானால், நசரேயன் ஆகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரதியட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரதியட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோட புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கே பிரதியட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புற ஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். இங்கு சொல்லப்பட்டிருக்கும் அவரை விசுவாசிக்கிறவர்கள் எவனோ, இங்கு என்றும் யூதன் என்றும் சொல்லவில்லை,
புறஜாதிகள் என்று சொல்லவில்லை. அவரை விசுவாசிக்கிறவர்கள் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார்கள் என்றான். அப்போது அவன் என்ன சொல்கிறான், அந்த அவங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே யார் யார் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ, அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியினால் பாவ மன்னிப்பை பெற்றார்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே ஆவியானவர் எல்லோர் மேலும் இறங்குகிறார். ஆவியானவர் இறங்குகிறார் என்றால் எந்த வித்தியாசமும் இல்லை. தேவனே அவர் தனது சொந்த ஜனங்கள் என்று சொல்லப்பட்ட யூதர்களானாலும் சரி, ஒதுக்கி வைக்கப்பட்ட புறஜாதிகளானாலும் சரி, இனி அவர்களுக்குள்ளே எந்த வித்தியாசமும் கிடையாது. யூதர்களானாலும் சரி, புறஜாதிகளானாலும் சரி, எல்லோரும் ஒன்று. இயேசு கிறிஸ்துவின் கீழ் எல்லோரும் ஒன்றாகவே ஒரே மந்தை நாடுகளாக இருக்கிறார்கள் என்பது இங்கு தெளிவாக சொல்லப்பட்டது. இனி பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் ஆபிரகாமின் சந்ததிகளை தன் ஜனங்களாக ஏற்றுக்கொண்ட போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை புதிய ஏற்பாட்டு காலத்தில் விசுவாசத்து நிமித்தம் ஆபிரகாமின் சந்ததிகளாக்கி தன் ஜனமாக ஏற்றுக்கொண்ட. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த யூதர்கள் எல்லோரும், அது இஸ்ரவேலர்கள் எல்லோரும் தேவனுடைய அந்த ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமிலிருந்து வந்தவர்கள் என்பதினால் அது தேவனுடைய ஜனங்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருப்பது போல, இங்கு அந்த ஆவிக்குரிய முறையில் இங்கு ஒன்று கவனிக்க வேண்டும். நீங்கள், ஆபிரகாம் நீதிமான் ஆக்கப்பட்டது அந்த நீதி பிரமாணம் கொடுப்பதற்கு முன்னால். ஆகையினால் அவன் எந்த வகையிலும் ஆபிரகாம் நீதி பிரமாணத்தினால் கட்டுப்படுத்தப்படவில்லை. அதே மாதிரி தான் இன்று இருக்கக்கூடிய எல்லா பிரஜாதிகளும் தேவனை விசுவாசிக்கும் பொழுது எப்படி ஆபிரகாம் விசுவாசித்தானோ அதே மாதிரியான நிலைமை ஏற்படுகிறது. இப்பொழுது நமக்கு நியாயப்பிரமாணம் இல்லை, நியாயப்பிரமாணம் இல்லாமல் நாம் தேவனை விசுவாசிக்கிறோம். ஆபிரகாமும் அதைத்தான் செய்தான். ஆகவே நாம் அவருடைய சந்ததிகளாக ஆவிக்குரிய முறையில், அதாவது எப்பொழுது நீங்கள் ஆவிக்குரிய முறையில் தேவனை விசுவாசிக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி ஆகி விடுகிறீர்கள். ஆபிரகாமின் சந்ததி என்றால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தேவனுடைய அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று விடுகிறோம். முதலாவதாக விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமின் பிள்ளைகள். கலாத்தியர் 3:6-9 வரை வாசிப்பீர்களேயானால், அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களா? மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் உன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாச மார்க்கத்தார் என்று சொல்பவர்கள் கிறிஸ்தவர்களை குறிக்கிறது. அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அத்தனை பேரும் ஆபிரகாமின் பிள்ளைகள். அதாவது இது ஆவிக்குரிய முறையில் ஆபிரகாமின் பிள்ளைகளாகிறார்கள். ஏனென்றால் யூதர்களும் அதைத்தான் செய்கிறார்கள், அதே தான் இவர்களும் செய்கிறார்கள். ஆகவே யார் யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அந்த விசுவாச மார்க்கத்தாரும் தேவனுடைய பிள்ளைகளாகிறார்கள். எப்படி ஆபிரகாமை அவர் அழைத்து ஆசீர்வதித்தாரோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்படி யூதர்களுக்கு போகிறதோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய எல்லா யூதர்களுக்கும் அது வரும். இனி புதிய ஏற்பாட்டு காலத்தில் விசுவாசிகள் அனைவரும் ஆபிரகாமின் சந்ததியாராயும் நித்திய ஜீவனுக்கு உகந்தவராயும் இருக்கிறார்கள். இதுதான் அல்டிமேட். யூதர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால், ஆபிரகாமின் சந்ததிகளாக இருப்பதினால் எங்களுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் என்பது சதாகாலமும் தேவனோடு இருப்பது. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீங்கள் தேவனை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாகிறதுனால் உங்களுக்கும் நித்திய ஜீவன் கொடுக்கப்படும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:26-29 வரை வாசிப்பீர்களே. ஆனால் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே.
யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின் படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆபிரகாம் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின் படியே சுதந்திராயம். வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது அவனுக்கு. என்னவா, நீ உனது சந்ததிகள் எல்லோரும் இரத்த உடன்படிக்கையின் அடிப்படையிலே பாதுகாக்கப்படுவார்கள். அதே தான் நமக்கும் வருகிறது. முடிவுரையாக, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாமின் சந்ததியையும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களை ஆபிரகாமின் சந்ததிகளுக்கு ஒப்பிட்டும் எல்லா நேரத்திலும் அவர் ஆபிரகாம் சந்ததி என்று சொல்லக்கூடிய யூதரையும் விசுவாசத்தினால் தன்னை ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் அவர் ஒன்றாக அரவணைத்துக் கொள்கிறார். அவர் என்றுமே பாகுபாடு பார்ப்பதில்லை. அவர் மந்தையை தான் பார்க்கிறார். மந்தைக்குள் இருக்கக்கூடிய ஆட்டை தான் பார்க்கிறார். அதில் யூதர்கள் தனி, புறஜாதிகள் தனி என்று அவர் பிரித்து பார்ப்பதே இல்லை. ஆகையால் ஒவ்வொருவரும் இயேசு எந்த நேரத்திலும் அவரை விசுவாசிப்பவர்களை அவர் அரவணைத்து செல்கிறார். உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பான பிதாவை, மெய்ப்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே, உமது வார்த்தைகளே எல்லாம் உமது பிள்ளைகளுக்கு சொன்னேன். எப்படி அவருடைய விசுவாசிகள் ஆபிரகாமின் பிள்ளைகளைப் போல பழைய ஏற்பாட்டு காலமும் புதிய ஏற்பாட்டு காலமும் ஒன்றாக சேர்ந்து இயேசு கிறிஸ்துவின் முன்னால் எந்த வேறுபாடும் இல்லை. மனிதருக்குள்ளாக யூதர்கள் என்று சொல்லலாம், யூதர்கள் இல்லாதவர்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் தேவன் முன்னால் விசுவாசம், யார் யார் தேவனை விசுவாசிக்கிறார்களோ அவர்களே அவருடைய பிள்ளைகளாக நிற்கிறார்கள். ஆகவே ஒவ்வொருவரும் தங்களுடைய விசுவாசத்தில் அடிப்போகாமல், தேவன் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் விசுவாசத்திலிருந்து விலகி போகாமல் நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய இந்த கட்டளையின் மூலமாக உங்களுக்கு நான் இதை தெரிவிக்கிறேன். அன்பான பிதாவை, அவர்களை ஆசீர்வதியும். அப்படி செய்ய போவதற்காக கோடான கோடி நன்றியை